அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி படிக்கிறேன், கேட்கிறாக. அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை, இளைஞர் கைது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இளைஞர் கைது செய்யப்பட்டார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கிண்டி பொறியியல் கல்லூரி செயல்படுகிறது. இந்த கல்லூரியில் BE 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி விடுதியில் தங்கியுள்ளார். இவர் அதே பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவருடன் நெருக்கமாக நட்புடன் பழகி வந்தார். கடந்த 23ஆம் தேதி இரவு இருவரும் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். பின்னர் இருவரும் அங்கு எவரும் இல்லாத அமைதியான இடத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு இளைஞர் இருவரும் ஒன்றாக இருந்ததை கைபேசி மூலம் வீடியோ எடுத்திருப்பதாகவும் அதை சமூக ஊடகங்களில் வெளியிடப் போவதாகவும் மிரட்டினார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த மாணவரும் மாணவியும் அந்த இளைஞரும் வீடியோவை அழித்து விடும்படி வேண்டுகோள் விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த இளைஞர் மாணவரை அங்கிலிருந்து அழைத்து விரட்டினார். மேலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அவரது கைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு தான் அழைத்தால் அங்கு வர வேண்டும் என அந்த இளைஞர் சென்றுள்ளார். அங்கிலிருந்து விடுதிக்கு திரும்பிய மாணவி தனக்கு ஏற்பட்ட கொடூர சம்பவம் குறித்து தோழிகளிடம் கூறி அழுதார். அத்துடன் தனது பெற்றோரிடமும் விவரத்தை கூறியுள்ளார். தகவல் அறிந்து செவ்வாய்க்கிழமை வந்த பெற்றோர் மாணவிக்கு ஆறுதல் கூறினார். 20 பேரிடம் விசாரணை. இது தொடர்பாக அந்த மாணவி ராஜா அண்ணாமலைபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெற்றோருடன் சென்று புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து 3 பிரிவுகளில் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் வழக்கில் விசாரணைக்காக அமைக்கப்பட்ட 5 தனிப்படையினர் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். சம்பவ நேரத்தின் போது அங்கிலிருந்த கைபேசிகள் குறித்த விவரங்களை சேகரித்தனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் நண்பர் அண்ணா பல்கலைக்கழக காவலாளிகள் பல்கழக வளாகத்தில் கட்டுமானர் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள், விடுதிக்கு காய்கறி, மளிகை பொருள்கள் உள்ளிட்டவை வழங்கும் வியாபாரிகள், சந்தேகத்துக்குரிய மாணவர்கள் என சுமார் 20 பேரிடம் விசாரணை செய்தனர். பிரியாணி வியாபாரி. தீவிர விசாரணையின் விளைவாக துப்பு துலங்கத் தொடங்கியது. மிகுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரிடம் போலீசார் விசாரணை செய்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் ஞானசேகரனை வீடியோ கால் மூலம் பாதிக்கப்பட்ட மாணவி, அவரது நண்பர் ஆகியோரை பார்க்க செய்தனர். இதில் ஞானசேகரன் தான் சம்பவத்தில்
ஈடுபட்டவர் என இருவரும் உறுதி செய்தனர். இதையடுத்து ஞானசேகரனை போலீசார் கைது செய்து விசாரணை செய்தனர். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட மாணவியிடம் போலீசார் இரகசிய வாக்குமூலம் பெற்றனர். அத்துடன் மாணவி மன அழுத்தத்தில் சிக்கியிருந்ததால் அவருக்கு மனநல ஆலோசனையும் வழங்கப்பட்டது. நிலுவையில் 13 வழக்குகள் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகம் அருகே சாலையோரத்தில் பிரியாணி கடை வைத்து நடத்தி வருகிறார். அவர் மீது ஏற்கனவே 13 குற்ற வழக்குகள் உள்ளன. சென்னை மாமல்லபுரத்தில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் ஒரு வழக்கு உள்ளது. கன்னியாகுமரியை சொந்த ஊராக கொண்ட ஞானசேகரன் குடும்ப பிரச்சனையின் காரணமாக மனைவியையும் பிரிந்து வாழ்கிறார். அத்துடன் பாலியல் குற்றச்சம்பவங்களில் ஞானசேகரன் அடிக்கடி ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் போலீசார் கண்டறிந்துள்ளனர். விசாரணையில் ஞானசேகரன் அளித்த வாக்குமூலம்: தினமும் இரவு பிரியாணி வியாபாரம் முடிந்ததும் அண்ணா பல்கலைக்கழக வளாக பகுதியில் சுற்றித் திரிவேன். அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளும் அடிக்கடி வந்து செல்வேன். இதனால் அங்கு சிலர் நன்கு அறிமுகம் உண்டு. சில நேரங்களில் அண்ணா பல்கலையின் பின்பக்கம் வழியாக நுழைந்து அங்குள்ள மரங்களுக்கிடையே அமர்ந்து ஓய்வெடுப்பேன். அப்போது அங்கு தனிமையில் இருக்கும் மாணவிகளை படம் பிடித்து மிரட்டுவேன். அப்படித்தான் கடந்த டிசம்பர் 23 அந்த மாணவியை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தேன். இருட்டாக இருந்ததால் மாட்டிக்கொள்ள மாட்டேன் என கருதினேன் என்று வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். அதே வேளையில் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் பல்கலைக்கழக வளாக பகுதியில் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்தை பெருநகர் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர். அமைச்சர் கோவி செழியன்: பாலியல் வன்கொடுமைக்கு மாணவி உள்ளான புகார் மீது துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர். தனிப்பட்ட மாணவி ஒருவர் பாதிக்கப்பட்ட நிலையில் அதை அரசியலாக்க முயற்சி செய்கின்றனர் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் புதன்கிழமை வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: அண்ணா பல்கலை வளாகத்தில்தான் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாக கிண்டி பொறியியல் கல்லூரி மாணவி ஒருவர் அளித்த புகார் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தனிப்பட்ட ஒரு மாணவி பாதிக்கப்பட்டுள்ள இந்த சம்பவத்தை அரசியலாக்க விரும்புகிறவர்கள் கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அன்றைய ஆட்சியாளர்களின் அழுத்தத்தால் காவல்துறையில் புகார் அளிக்கக்கூட
பாதிக்கப்பட்டவர்கள் பயந்தனர் என்பதை கவனித்துள் கொள்ள வேண்டும். திமுக ஆட்சியில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர். இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் புதன்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை அண்ணா பல்கழக கிண்டி பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவி ஒருவர் ராஜா அண்ணாமலைபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். மேற்படி புகாரில் மாணவி தனது ஆண் நண்பர்களுடன் கல்லூரி வளாகத்தின் பின்புறம் பேசிக்கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் இருவரையும் அச்சுறுத்தியதாகவும், பின்னர் அதே நபர்கள் தன்னுடைய நபரை தாக்கிவிட்டு தன்னை பாலியல் சீண்டலுக்கு முயன்றதாகவும் மாணவி காவல் நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 24 புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் உரிய வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட்டூர்புரம் காவல் நிலைய உதவி ஆணையர் தலைமையில் REA புரம் மகளிர் காவல் நிலைய குழுவினருடன் வழக்கை தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக உள்புகார் குழுவினருக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு குழுவின் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறையினரின் விசாரணைக்கு குழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று உயர்கல்வித்துறை உயர் அலுவலர்கள் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளருக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினரின் விசாரணைக்கு அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு அளித்து வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் எப்போதும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்புக்கே முன்னுரிமை. கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. எனினும் இந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்துள்ளது. இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாணவர்களின் பாதுகாப்பு எப்போதுமே முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.